வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள். குரு வக்ரமாகிறாரு. 2024லேருந்து 2025 வரைக்கும் வக்ரமாகிறாரு. எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா, குரு பகவானுங்கிறது ஒரு முழு சுபர். நவகிரகத்திலேயே குரு பகவான் மட்டும்தான் முழு சுபர்னே சொல்லலாம். ஸோ அவர் வக்ரம் அடைகிறாரு 2024லேருந்து 25 வரைக்கும். எப்போலேருந்து அப்படின்னா 9ஆம் தேதி அக்டோபர் 2024லேருந்து 4ஆம் தேதி பிப்ரவரி 2025 வரைக்கும் ஒரு தோராயமாக ஒரு 4 மாதம் அப்படின்னு சொல்லலாம். 3 மாதம் 25 நாள் 26 நாள் தோராயமாக 4 மாதம் குரு பகவான் வக்ர கதியில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு பலன் தருவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டம் ஒரு 3 மாதம் 26 நாள் தோராயமாக 4 மாதம் குரு பகவான் வக்ரம் அடைகிறார். குரு வக்ரம் குரு வக்ர காலம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகமாக இருக்குன்னு பார்க்கலாம். எந்த ராசிக்கு சாதகம் எந்த ராசிக்கு பாதகம்னு பார்க்கலாம். எப்படி அந்த வக்ர பலன்கள் உங்கள் லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஏன்னா குரு பகவானுங்கிறது முழு சுபர் அல்லவா, முழு சுபர். அவர் நன்மையை மட்டுமே செய்வார். தீமை செய்யக்கூடிய ரோல் இருந்தாலுமே அவர் கம்மியாக தான் தீமை செய்வார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் முழு சுபர் அல்லவா. ஸோ அவர் வக்ரமானால் எந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு, நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பட் எல்லாருமே ஸ்கிப் பண்ணி ஃபுல்லாக வீடியோ பார்க்குறதில்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அதோட பலன் உங்களுக்கு முழுசாக உங்களுக்கு புரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பலன்கள் ஃபுல்லாக உங்களுக்கு அதோட பலன்கள் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக அந்த பலனை நோட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னே சொல்லலாம். ரிஷப ராசிக்கு குரு வக்ர பயிற்சி 2024லேருந்து 2025 வரைக்கும் எப்படின்னு பார்க்கலாம். குரு வக்ரம் அடைகிறாரு ரிஷபத்திலேயே. எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா 9ஆம் தேதி அக்டோபர் 2024 இருந்து 2025 4ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும். அதாவது தோராயமாக ஒரு 3 மாதம் 26 நாள், ஒரு 4 மாதம்னா எடுத்துக்கலாம். 4 மாதத்துக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலே வக்ரம் அடைகிறாரு. அது ரிஷப ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குன்னு பார்க்கலாம். இப்போது கரண்டில் ரிஷப ராசியில் தான் குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் யார்? லார்ட் ஆஃப் 8 and 11. அஷ்டமத்துக்கு அவர் தான் அதிபதி, லாபத்துக்கும் அவர் தான் அதிபதி. ஸோ லாபாதிபதினே சொல்லலாம். குரு பகவான் தான் உங்கள் லாபத்தை கொடுக்க வேண்டியவரே குரு பகவான் தான் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம கிரகங்கள் 2 டீமாக பிரிச்சுக்கலாம். நான் ஏன் சொல்கிறேன், குரு டீமும் சனி டீமுன்னு பிரிச்சுக்கலாம். நான் ஏன் குரு சனியை மட்டும் வச்சு சொல்கிறேன்னா, இந்த பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம்ல, அதனால் குருவும் சனியை வச்சு சொல்கிறேன். குருவோட டீமில் யார் யார் இருப்பான்னா, செவ்வாயும் சந்திரனும் குருக்கு ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸ், ஃப்ரெண்டு நண்பர்கள். சனி பகவானுக்கு புதனும் சுக்கிரனும் நண்பர்கள். ஓகேவா? சூரியன் 2 பக்கமே இருப்பார். ராகு பகவான் சனியோட டீமில் இருப்பார். கேது பகவான் குருவோட டீமில் இருப்பார். நான் ஏன் இந்த டீமை பிரிச்சேன்னு சொல்கிறேன். குரு பகவான் மங்களக்காரகன். அப்போ அவரோட நட்பு கிரகமான செவ்வாய் ஒரு ஆளுமை. ஓகேவா? ஆளுமை திறனை கொடுக்கக்கூடியது. சந்திரன்னா அன்பு பாசம் அந்த மாதிரி போயிடும். இதெல்லாம் ஒரு கேரக்டர். அப்புறம் கேது பகவான் குருவோட டீம் தான். அவர் ஒரு ஆன்மீகத்தை சார்ந்த மாதிரியான எண்ணங்கள் கொடுக்கக்கூடியவர். ஓகேவா? அடுத்து சனி பகவான் எடுத்துகிட்டு அவர் கர்மக்காரகன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியல, சனி பகவான்னா கர்மக்காரகன். புதன் அவரோட டீமில் நண்பர்கள் புதனும் சுக்கிரனும். ராகுவா? புதன்னா புத்திக்காரகன், கல்வி. சுக்கிரன்னா காதல், காமம், இந்த மாதிரி விஷயம், ஆடம்பரம், இதெல்லாமே ராகுன்னா ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னே சொல்லலாம். இதெல்லாம் இந்த 2 டீமாக பிரிச்சிருக்கு. ஓகேவா? நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அப்போ உங்களுக்கான ஃப்ரெண்ட்லி பிளானட் சுக்கிர பகவான், உங்கள் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான். அவரோட ஃப்ரெண்ட்லி பிளானட் சனி தான், குரு இல்லை. அதனால் அதீத நன்மை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான், குரு பகவான் இல்லை. ஓகேவா? கம்பேர் பண்ணலாம். சனி பகவான் தான் உங்களுக்கு யோகாதிபதினு சொல்கிறேன். சரி, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாரோட டீமில் யாருக்கு நண்பர்களாக இருப்பா, யாருக்கு எதிரின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால தான் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னேன். சூரியன்னா தலைமை கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்துக்கு ஃபேவரான பிளானட்னு பார்த்துக்கிட்டா முதல் வரிசையில் சனி தான் வருவார். ஃபஸ்ட்டு பிளேஸ் சனி தான். நெக்ஸ்ட்டு தான் குரு வருவார். ஏன்னா சனி பகவான் தான் 9ஆம் அதிபதியாக வருவார், யோகக்காரகன்னு சொல்லலாம். இப்போது ஜென்ம குருவாக இருக்கிறாரு. யார்? குரு பகவான் ஜென்ம குரு உங்கள் ராசியிலேயே, ரிஷப ராசியிலே இருக்கிறாரு.
ஸோ நிறையா நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும், நல்லது தான் நடக்கும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். முக்கியமாக வக்ர காலகட்டத்தில் வந்து எப்படி சொல்கிறதுனா, வக்ர காலகட்டத்தில் ரிஷப ராசிக்கு வந்து தனக்கு எதிரி, உங்களுக்கு வந்து எதிரி டீமான குரு பகவான் இருக்கார்ல. ஸோ வந்து நான் என்ன சொன்னேன், சனியோட டீமில் தான் வந்து உங்களோட ராசி அதிபதி இருக்கிறார் அப்படின்னு சொல்லல சுக்கிரன். அப்போ உங்களுக்கு ஆப்போசிட் டீமில் தான் குரு பகவான் இருக்கிறாரு. அவர் வந்து உங்கள் ராசியிலேயே இருந்து வக்ரம் அடைகிறாரு. அப்போ உங்களுக்கு ஆகாதவன் வந்து உங்கள் ராசியில் இருந்து அதுக்கு ஆப்போசிட்டான பலன்களை செஞ்சால் அது வந்து என்ன, அது நன்மையான பலன்களை மாறும்ல. என்னென்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதனால் வந்து அந்த கெட்டவன் வந்து கெட்டு போயிட்டு உங்களுக்கு அது நல்லதை பண்ணுவார். ஓகேவா? உங்களோட எதிரி இருக்காருன்னா, அந்த எதிரி வந்து பலம் இல்லாமல் இருந்தாருன்னா அவர் வந்து உங்கள் கூட சண்டை போட முடியாது, நீங்கள் ஜெயிச்சிருவீங்கல்ல, அப்படி நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த காலகட்டத்தில் எப்போல இருந்துன்னா அக்டோபர் 9, 2024 பிப்ரவரி 4, 2025 வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தைரியமாக பண்ணலான்னு சொல்கிறேன். கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். பிகாஸ் அதாவது எதிர் அணியான குரு பகவான் வந்து வக்ரம் அடைகிறார். ஓகேவா? அவர் வந்து உங்கள் ராசியிலே இருக்கார். உங்கள் ராசியிலே இருந்து வக்ரம் அடைகிறார். ஸோ வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக எந்த ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். வக்ரமாகி அவர் வந்து 5ஆம் வீட்டை பார்ப்பார், 7ஆம் வீட்டை பார்ப்பார், 9ஆம் வீட்டை வந்து பார்க்குறார். ஏன்னா உங்கள் ராசியில் இருக்கிறார். அதனால் வந்து 5, 7, 9 இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்ப்பார். ஸோ 5ஆம் இடங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பார், 7ஆம் இடங்கிறது கலத்தர ஸ்தானத்தை பார்ப்பார், 9ங்கிறது பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பார். அதனால் என்னென்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த பதவி உங்களை தேடி வரும். இவ்வளோ நாளாக நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன், ஒரு நல்ல ஒரு அதிகாரம் உள்ள பதவி வந்து உங்களை தேடி வரும்னே சொல்லலாம். அடுத்து 7ஆம் இடம்னா, 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால வந்து திருமணம் வந்து வரன் வந்து நல்ல ஒரு வரன், நல்ல ஒரு பார்ட்னர் வந்து உங்களை தேடி வருவாங்கன்னே சொல்லலாம். 9ஆம் இடம்னா குழந்தை பாக்கியம், குழந்தை பேர் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு 4 மாதத்தில் வந்து இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் வந்து 1 இருக்கிறார். நார்மலாகவே குரு பகவான் வந்து உங்களுக்கு ஆனவரோ ஆகாதவரோ அதெல்லாம் இல்லை. உங்களோட முதல் வீட்டில் உங்கள் ராசியில் இருந்தால் அவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாருன்னா, எண்ணங்கள் வந்து நல்ல தூய்மை, நல்ல தாட்ஸை கொடுப்பார், நல்ல எண்ணங்களை கொடுப்பார், பாசிட்டிவான தாட்ஸை கொடுப்பாருன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா குரு பகவான் வந்து ஒரு முழு சுபர் அல்லவா. அதனால் வந்து அவர் வந்து ஒரு நல்ல எண்ணங்களை தான் உங்களுக்கு வந்து மைண்டில் கொடுப்பாரு. உங்களுக்கு கடவுள் பக்தி எல்லாம் வரும்னு சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் சொல்கிறேன். அடுத்து இந்த வக்ரமடையக்கூடிய காலகட்டத்தில் வந்து வெளிநாட்டு பயணம் ஏற்பட வந்து வாய்ப்பு உள்ளது, அதிகமாக வந்து வாய்ப்பு இருக்குது. ஜாபில் வந்து அதாவது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்ராட் போகிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகலாம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அப்படிங்கிற வக்ர காலகட்டத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஃபாரின் ஜாப்பெல்லாம் கிடைக்கும். ஸோ இங்கே நீங்கள் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க, அவங்க வந்து அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் பொறுத்து அவங்க வந்து அங்கே வந்து உங்களுக்கு ஃபாரினில் வந்து அவங்க கால் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த சேலரி இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் வந்து அந்த நாட்டுக்கான கரன்சி வரப்போ உங்களுக்கு அது இன்க்ரிமெண்ட் அதிகமாக இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நீங்கள் வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் வந்து ஃபாரினில் இருப்பீங்க அப்படின்னு சொல்ல வரேன். இந்த வக்ர காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஃபேவர்னே சொல்லலாம், பொருளாதாரத்துலேயும் சரி ஜாப்லேயும் சரி. ஆனால் சனி தான் வந்து அதுக்கான சார்ஜ் எடுப்பார் இந்த ஜாபெல்லாம் பொறுத்த வரைக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, குரு வந்து அக்டோபர் 9, 2024 வந்து வக்ரமடைய ஆரம்பிக்கிறாரு. சனி இப்போ ஆல்ரெடி வக்ரத்தில் தான் இருக்கிறாரு. அவர் எப்போ வந்து வக்ரகதியில் நிவர்த்தி ஆவார்னா நவம்பர் 2024 வந்து சனி வந்து வக்ரத்தை நிவர்த்தி செஞ்சுக்குவாருன்னு சொல்கிறேன். ஸோ இவர் வக்ர நிவர்த்தி செஞ்ச உடனே அவர் வந்து அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது இது முடிஞ்சு அடுத்து அவர் ஆரம்பிச்சிருவார். குரு பகவானும் சார்ஜ் எடுத்துருவார் அப்படிங்கிறேன். ஓகேவா? அக்டோபர்லேருந்து குரு பகவான் வந்து சார்ஜ் எடுத்துருவார். 2025 பிப்ரவரி வரைக்கும் குரு பகவான் வந்து வக்ர காலத்திலேயே அப்படியே இருப்பார், ட்ராவல் செஞ்சுக்கிட்டு இருப்பார் வக்ரத்திலேயே. பட் சனி பகவான் வந்து நம்மளுக்கு வந்து நவம்பரில் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இவர் முடிஞ்சுன்னா அவர் சார்ஜ் எடுத்துருவார் அப்படிங்கிறேன். ஓகேவா? அடுத்து ரிஷபத்துக்கு எந்த மாதிரினா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. முக்கியமாக இந்த 3 மாதம், எந்த ஒரு 3 மாதம்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி. தயவு செய்து இந்த 3 மாதத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம், நல்ல மாற்றமாக உங்களுக்கு ஏற்படும். ஸோ ஏதோ ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா, பிஸ்னஸ் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு சொல்ல வரேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த 3 மாதத்தை விட்டுறாதீங்க. நவம்பர் 2024, நவம்பர், டிசம்பர், ஜனவரி 2025 இந்த 3 மாதத்தை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தான். சக்ஸஸ் உங்களை தேடி வரும்னே சொல்லணும். வெற்றி வந்து உங்களை தேடியே வரும் அப்படின்னு சொல்கிறேன். எந்த முயற்சி வேணாலும் எடுக்கலாம். அடுத்து மாணவர்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது.
கல்வியில் வந்து ஒரு ஸ்டடீஸில் எஜுகேஷன் வந்து ஒரு மேன்மை ஏற்படும், ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும்னு சொல்கிறேன். நல்லா படிப்பாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்து குடும்பத்தில் வந்து நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வருவீங்க. குடும்பத்தில் வந்து ஒரு அந்யோன்யம் க்ரியேட் ஆகும், ஒரு சந்தோஷமாக ஒரு பாண்டிங்கோட ஃபேமிலியில் நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. பொருளாதாரத்தில் வந்து பொருளாதாரமும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்புறம் கடன்லாம் வந்து அடைச்சிருவீங்க. இந்த குரு வக்ரமானா கடன் அடைக்கக்கூடிய சரியான காலகட்டம். கடன் தான் என்னோடய கழுத்தை நெரிக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் வந்து கடனை அடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அதுக்குன்ட்டு இந்த கடனை அடைச்சோன்னா வேறு கடன் வாங்காதீங்க, நீங்கள் யோசித்து பண்ணுங்கள். பட் இந்த காலகட்டத்தில் குரு வக்ரமாகக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசியை சார்ந்தவங்களுக்கு வந்து கடனை வந்து அடைக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். சரியான தருணம், இருக்கிற கடனை வந்து க்ளோஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து எடுத்துக்கிட்ட லைனாக வரேன். அடுத்து எடுத்துக்கிட்ட ஹெல்த்துன்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கேன், எனக்கு சரியாக மாட்டேங்குது, கரெக்டாக எனக்கு வந்து என்னோடய ஹெல்த் வந்து இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து உடல்நிலை 1 by 1 சரியாகும். இந்த 50 to 60 வயசில் இருக்கவங்க இங்கே மாதிரி பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உடல்நிலை வந்து சீராகும்னு சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் அக்டோபர்லேருந்து பிப்ரவரி 2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த காலகட்டம் வந்து எப்படி இருக்குன்னா உடல்நிலை வந்து சரியாகும். ஒரு கரெக்டான டாக்டரை பார்த்து அவங்க கரெக்டாக ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருப்பீங்க. பட் உங்களுக்கு சரியாகக்கூடிய காலகட்டம்னு பார்த்தா இந்த 4 மாதத்தில் உங்களோட ஹெல்த்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது நீங்களே கண்கூட பார்ப்பீங்க அப்படின்னு சொல்ல வரேன், நீங்களே வந்து உணர்வீங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? அடுத்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் நண்பர்கள்கிட்ட அவங்களுக்குள்ளேயே வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து எப்படி சொல்கிறது, அதாவது ஒரு மன சங்கடங்கள், ஒரு உறவினர்களால் வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்னால ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு சங்கடத்தில் வந்து பேசாமல் இருப்பீங்க. அவங்கெல்லாம் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. ஒரு மறுபடியும் திருப்பி சேரக்கூடிய காலகட்டம்னு சொல்ல வக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். பிரிஞ்சு போனவங்க வந்து ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே இருக்குது. முக்கியமாக ரிஷபராசிக்கு குரு வக்ரமடையக்கூடிய காலகட்டம் வந்து அமோகமான பலன்களை தருதுன்னே தான் நாங்கள் சொல்லணும். ஓகேவா? ஸோ அது குரு வக்ரமடைகிறார், உங்கள் ராசியிலேருந்து வக்ரமடைஞ்சு 5, 7, 9ஆம் வீட்டை வந்து பார்க்கிறார். ஸோ அது வந்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதனால் வந்து ரிஷபராசிக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன், இதை நல்லா கிளியராக கேட்டுக்கோங்க. எந்த விஷயம் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து ராசின்னு எழுதியிருக்கோம், அந்த சார்ட்டில் எடுத்து குருன்னு போட்டிருக்கோம், சனின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? அதில் வந்து வானு போட்டிருக்கான்னு பாருங்கள். குருக்கிட்டேயோ சனிக்கிட்டேயோ வானு போட்டிருக்கா. வானா என்ன வக்ரம் நடத்த. அப்போ பிறந்த நேரத்திலே வந்து இந்த கிரகங்கள் சனியோ குருவோ ஏதாச்சும் ஒரு வக்ரம் வானு போட்டிருந்துச்சுன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு குரு வந்து உங்கள் பிறந்த சுய ஜாதகத்தில் வந்து வானு போட்டிருந்துச்சுன்னா வக்ரமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த டைமில் பிறந்திருக்கீங்க. இப்போ குரு வந்து திருப்பி வக்ரமாகறப்போ அதாவது இந்த கோச்சாரத்தில் வந்து சுய ஜாதகத்தில் குரு வந்து வக்ரமாயிட்டார், கோச்சாரத்துலேயும் குரு வந்து வக்ரமாகறப்போ அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அதாவது ரொம்ப நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா அது வந்து அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும். உங்கள் சுய ஜாதகத்திலேயும் குரு வந்து வக்ரமாக இருக்கிறாரு, உங்களோட கோச்சாரத்தில் இப்போ வந்து குரு வந்து வக்ரமாகிறார். அப்படிங்கிறப்போ அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அமோகமான பலன்களை தரும். அதே மாதிரி தான் சனி பகவான்னு சொல்கிறேன். சனி வக்ரம் இருந்தாலுமே நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு அமோகமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கோங்க, எது வந்து வக்ரமாக இருக்குன்னு. வக்ரம் ஆகலைன்னா அது ஓகே, ஆவரேஜாக நியூட்ரலான பலன்கள் நடக்கும். ஓகே ஃபைன். ஆனால் நல்ல பலன்கள் நடக்கும். ஆனால் வக்ரம் அடைஞ்சிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் அது அபரிவிதமான ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும். அந்த 4 மாதத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ 4 வருஷத்துக்கான பலன்களை வந்து உங்களுக்கு அந்த 4 மாதத்துலேயே கொடுத்துட்டு போயிடும்னு சொல்கிறேன், வக்ரம் அடைஞ்சிருந்தா. இல்லைன்னா வந்து நார்மல் உங்களுக்கு இந்த நான் சொன்னதெல்லாம் அதே மாதிரி நடக்கும். நான் சொன்னதெல்லாம் 4 மடங்கு 2 மடங்கு அதிகமாக நடக்கணும்னா உங்கள் சுயஜாதகத்தில் வந்து வக்ரம் வந்து வானு போட்டிருக்கணும். ஏதோ ஒரு சனிக்கிட்டேயோ குருக்கிட்டேயோ வானு போட்டிருந்தா அந்த வக்ரம் வந்து உங்களுக்கு அப்படியே சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். அடுத்து வந்து ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட சேனல் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து 1 by 1 மிஸ் ஆகாமல் நீங்கள் வந்து இப்போ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.